ஹலோ வீவர்ஸ், பாக்கியலட்சுமி நியூப்ரமோ இனியப்பன ஒரு விஷயத்தினால ராதிகா தவறான முடிவெடுத்து அவங்களோட உயிரே போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கோபியை இனிய மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ராதிகாவுடைய அம்மாவாலையும் தாங்க முடியல, என் பொண்ணு இது மாதிரி கொலை பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருக்கியான்ட்டு இனிய மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே டேடி ப்ளீஸ் டேடி என்னை காப்பாற்றுங்கன்றாங்க. இனியா இந்த முறை நான் காப்பாற்றுறதா இல்லை, அப்படின்னா உனக்கு பெரிய மனுஷன் தானே சொல்லுன்றாங்க. பாவம் ராதிகா உன்னை என்ன பண்ணா, உன்னை ஒரு தான் பொண்ணு மாதிரி தானே பார்த்துக்கிட்டா, நீ அவன் மேலே பாசமாக இல்லைனாலையும் அவன் மேலே பாசமாக தானே இருந்தா, ஆனால் அவளை நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கன்றாங்க. இதெல்லாம் பண்ண உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதே இல்லையா அப்படின்ட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்லை அது நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்றாங்க. நீ சொல்கிறத ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தான் பொண்ணை கோபி திட்டிடுறாங்க. அப்புறமா இந்த இடத்துல இங்கே பாருங்க, தான் பொண்ணு அரசு பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இப்படியெல்லாம் இருக்காதீங்கன்றாங்க. இங்கே பாரு, அவளுக்கு நீ வக்காலத்து வாங்காத சரியான்றாங்க. அவளால் ஒரு உயிரே போயிருக்கு, அதை பற்றி அவளே கவலைப்படும் போது அவள் ஜெயிலுக்கு போன நான் ஏன் கவலைப்படணும்னு கோபி இனியாவை பற்றி ரொம்ப இதாக பேசுகிறாங்க. இனியா அப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையிலிருந்து இனியா எப்படி வெளியே வர போகிறாங்க, இனியாவை பாக்கியை எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்ட்டாலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரெமோலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.